Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் வீடு பட்டா கோரி திமுக வேட்பாளர் தா வேலுவுக்கு எதிராக மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு முகக்கவசம் அணிந்தும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வணக்கம் வினோத், தற்போது மீனவர்கள் நடத்தி வரும் இந்த போராட்டம் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த திமுக வேட்பாளர் தா வேலுக்கு எதிராக மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு முகக்கவசம் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கம் அருகில் உள்ள சீனிவாசபுரம் கிராமத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் 2004ஆம் ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளை கட்டி தருவதாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்போது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய வேலு என்பவர் வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. மயிலாப்பூர் தொகுதியின் தற்போது திமுகவின் வேட்பாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேலு அந்த 2021ஆம் ஆண்டு இந்த பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வாக்குகளை பெற்று எம்எல்ஏ ஆன பிறகு இவர்களின் கோரிக்கையை அவர் கண்டு கொள்ளவில்லை என்றும் அதே சமயம் நிராகரித்து விட்டார் என மீனவர்கள் ஒரு அதிருப்தி என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு சொந்தமான நிலம் ஒன்று இருப்பதாகவும் அந்த நிலத்திற்கு பட்டா வழங்கி அங்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்பது இவர்களினே முதன்மையான கோரிக்கையாகவே இருக்கிறது. இது குறித்து பல முறை மனுக்கள் என்பது அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ இருப்பது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த வேலு என்பவரிடம் இந்த புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் தொடர்ந்து அவரிடம் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அது தொடர்பாக அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் தொடர்ந்து அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக 3 ஆண்டுகளுக்கு முன்பாக மீனவர்கள் சார்பில் இந்த வீடு தொடர்பாக ஒரு கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தா வேலு கலந்து கொண்டு மக்களின் குறைகளை முழுமையாக கேட்காமல் அங்கிருந்து சில நிமிடங்களில் வெளியேறியதாகவும் அதனால் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக சார்பில் அவருக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக தா வேலு வேட்பாளராக தொகுதி ஒதுக்கப்பட்டு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் இன்று பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரம் மீனவர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்பதற்காக தா வேலு வந்தபோது அங்கிருக்கக்கூடிய மீனவர்கள் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கருப்பு கொடி காட்டியும் கருப்பு முகக்கவசம் அணிந்து அவருக்கு எதிர்ப்பு என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது வாகனத்தில் இருந்த தா வேலு இறங்காமலே வாகனத்தில் இருந்து சென்றிருக்கிறார். இதனாலும் மீனவர்கள் அதிருப்தி என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தாங்கள் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு இவர் வாக்கு கேட்கும் பொழுது தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறிதான் அவர் வாக்குகளை பெற்றார். ஆனால் தற்போது இறங்கி கூட தங்களுடைய கஷ்டங்கள் என்ன, எங்களோட கோரிக்கை என்ன கேட்காமல் தற்போது சென்றிருக்கிறார். அதனால் இந்த கருப்பு கொடி மற்றும் முகக்கவசம் அணிந்து தங்களது எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை பொறுத்தவரையில் கடுமையான ஒரு விமர்சனத்தை தான் அவர்கள் தா வேலு மீது வைக்கிறார்கள். குறிப்பாக கடந்த தேர்தலில் மீனவர்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் என வாக்குறுதி அளித்த வெற்றி பெற்றவர் தற்பொழுது எங்களது கோரிக்கையை நிராகரித்து விட்டார் எனவும் மீண்டும் அவர் வாக்கு கேட்க வருவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற தா வேலுக்கு சில நிமிடங்களில் அவர் வெளியேறிய நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில மீனவர்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அப்போது அது எதிர்பாராத விதமாக நடைபெற்ற அந்த போராட்டம் என மீனவர்கள் தரப்பில் கூறப்பட்டாலும் அந்த விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் என்பது அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக திமுக சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய தா வேலுதான் காரணம் எனவும் மீனவர்கள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ வகை குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அவர்களுக்கு அதே பகுதியில் மீனவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் என்பது இருக்கின்றது. அந்த நிலத்திற்கு பட்டா வழங்கி தங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாகவே இருக்கிறது. துணை முதலமைச்சர், வீட்டு வசதி வாரியம், பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல துறைகளுக்கு மனு என்பதும் அளித்திருக்கிறார்கள். அமைச்சர்களிடமும் மனு என்பதை கொடுத்திருப்பதாகவும் குறிப்பாக துணை முதலமைச்சரிடம் 2 முறை மனு கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். இதனால் வரை அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய அதிருப்தியாக இருக்கிறது. குறிப்பாக தா வேலு மீனவர்களை சந்தித்து உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும், உங்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என வாக்குறுதி அளித்ததன் பேரில் மீனவர்கள் அவர்களுக்கு வாக்களித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இம்முறை அவர் இந்த தொகுதியில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பொறுத்தவரை அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் குறிப்பாக மீனவர்கள் தங்களது எதிர்ப்பை அவருக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். உறுதியாக 2026 சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் அவருக்கு வாக்களிக்க மாட்டோம்
வேணும் என எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த கருப்பு கொடி ஏந்தியும் மற்றும் முகக்கவசம் அணிந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இங்கே 1000 குடும்பம் கேட்டு இங்கே வசதி வரும். 2004 சுனாமி வந்ததுலேருந்து இங்கே எல்லா மக்களுக்கும் ஒரே பிரச்சனை குடியிருப்பு பிரச்சனை தான். இந்த குடியிருப்பு பிரச்சனை நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் போராட்டோம். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால் இதே சட்டமன்ற வேட்பாளர் திரு தாவேல் இந்த ஊரில் ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. நான் ஜெயிச்சா எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே வீடு விஷய பிரச்சனை தீர்த்து வைப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அன்றைக்கி சொல்லிட்டு போனவர் தான் ஐயா. அதுக்கப்புறம் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த ஏரியாவுக்கு வந்தார். எதுக்கு வந்தார்னா, நாங்கள் ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டோம். கூட்டம் போட்டு அப்போ வேற ஒரு நிகழ்ச்சிக்காக இந்த ஊரில் வரணும். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். ஐயா, போன டைம் எலெக்ஷனில் சொல்லிட்டு போனீங்க, உங்களுக்கு பார்த்து 3 வருஷம் ஆகுது, இப்போ வந்துக்கிறீங்க, எங்களோட பிரச்சனை வீடு பிரச்சனை நாங்கள் கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து ஒரு பூர்வீக இடம் இருக்குது எங்களுக்கு. சர்வே 45-93-49, அது கிட்டத்தட்ட 29.80 ஏக்கர். இந்த ஏக்கர் இடம் எங்கள் மீனவ கிராமத்துக்கு சொந்தமான இடம். இது சம்மந்தமாக நாங்கள் துணை முதலமைச்சர் ஒரு 2 டைம் பார்த்து மனு கொடுத்துட்டோம். சட்டசபையில் வீட்டு வசதித்துறை அமைச்சரை பார்த்துறோம், ஸ்லம்போர்டு ஏஐ பார்த்துறோம், வீட்டு வசதித்துறை அமைச்சரை பார்த்துறோம், மீன்வளத்துறை அமைச்சரை பார்த்துறோம், சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்துறோம். அது சம்மந்தம் இல்லாமல் கலெக்டருக்கு ஒரு 5 தடவை கிட்ட மனு கொடுத்துட்டோம். அது இல்லாமல் சம்மந்தப்பட்ட துறை எல்லாருக்குமே பதிவு தபால் ஒரு 4 டைமுக்கு மேலே போட்டுட்டோம். எந்த வகையிலையும் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். ஏன்னா 5 வருஷம் எங்களுக்கு என்னமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணல. எங்களை வெறும் பயமுறுத்தி தான் இருக்கிறாரு. 5 வருஷம் பண்ணாதவர் திருப்பி 5 வருஷம் இங்கே எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாரு. அதுக்காக தான் நாங்கள் எங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுன்னுக்கிறோம்.